வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் இன்று நம்ம பார்க்க போகிற சில தகவல்கள் இந்திய அரசியலமைப்பின் சட்டத்திருத்தம் பற்றிய தகவல்கள். 3வது சட்டத்திருத்தம் 1954 மேற்கொள்ளப்பட்டது. மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள்: பொதுமக்கள் நலன் கருதி உணவுப் பொருட்கள், கால்நடை தீவனங்கள், கச்சா பருத்தி, பருத்தி விதை மற்றும் மூலசணல் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்த நாடாளுமன்றத்திற்கு அளிக்கப்படும் அதிகாரம். சட்டத்திருத்தம் 4 1955 மேற்கொள்ளப்பட்டது. மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள்: நீதிமன்றத்திற்கு அப்பால் கட்டாயமாக கையகப்படுத்தப்படும் தனியார் சொத்துக்கு பதில் இழப்பீடு வழங்கப்படும் அளவை சரிசெய்தல். சட்டத்திருத்தம் 5 1955 மேற்கொள்ளப்பட்டது. சட்டத்திருத்தம் 5 1955 மேற்கொள்ளப்பட்டது. மேற்கொள்ளப்பட்ட தகவல்கள்: மாநில சட்டமன்றத்தின் கால வரையறையை சரிசெய்ய குடியரசுத் தலைவருக்கு அளிக்கப்படும் அதிகாரம் மற்றும் பட்டியல் இனத்தவர்கள் மற்றும் பழங்குடிய இனத்தவருக்கான இடஒதுக்கீட்டை விரிவுபடுத்துவது. அதைத் தொடர்ந்து ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினருக்கு மக்களவையில் பிரத்யேக பிரதிநிதித்துவம் மற்றும் சட்டமன்ற கூட்டங்களுக்கு 10 ஆண்டுகள், அதாவது 1970 வரை விரிவாக்கம் செய்தல் உள்ளிட்ட தகவல்கள் இந்த 3 சட்டத்திருத்தங்களையும் மேற்கொள்ளப்பட்டது. 3வது சட்டத்திருத்தம் 1954 மேற்கொள்ளப்பட்டது. 4வது சட்டத்திருத்தம் 1955 மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 5வது சட்டத்திருத்தம் 1955 மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் 1 மற்றும் 2 சட்டத்திருத்தங்களை பற்றிய ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அதில் என்ன நடந்திருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து சட்டத்திருத்தங்களை பற்றியும் அரசியலமைப்பு பற்றியும் வினாவிடைகள் தொடர்ந்து நாங்கள் இந்த சேனலில் கொடுத்துட்டே இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல் சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. மறுபடியும் சொல்கிறேன், முதல் சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி.